வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சிய சேர்ந்த சாட்டை துரைமுருகன், அதாவது நாம் தமிழர் கட்சியில இருக்க கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியார் அவர்கள் தமிழகத்தில என்ன புடுங்குனார்? அந்த அளவுக்கு ஒரு காட்டமான விமர்சனத்த வச்சிருக்காரு. அவர் என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பெரியார் என்ன புடுங்கினார் நான் கேக்குறேன். இதான் கேக்குறது காரணம். நீ சாதிய ஒழிச்சாரு, சாதிய ஒழிச்சாரு. என்னப்பா ஒழிச்சாரு? ஒழிக்கலையாப்பா சாதி? இன்னும் இருக்க சாதி? கிட்டத்தட்ட 60 வருடமா தமிழகத்த ஆண்ட திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா, திராவிடர்கள்ங்கிறதே பெரியார மையமா வச்சு தான் திராவிட கொள்கை தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, 60 வருஷமா தமிழகத்துல ஜாதிய ஒழிக்க எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த திராவிட அரசு எடுக்கல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்ட நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா, 50 வருஷமாவே தமிழகத்தில தேர்தல் நடக்கும்போது அவர்களுக்கு சீட்டு குடுக்குறது பார்த்தீங்கன்னா, எங்க பெரும்பான்மையான சமூகம் இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இவங்க சீட்டு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. மித்த சமூகத்த கண்டுக்கிறதே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே திராவிடர்கள் மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா, தமிழரிடையே நம் ஜாதி மதத்தெல்லாம் கடந்து நம்ம எல்லாரும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒற்றுமை வந்துவிடக் கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஏன்னா, ஏடிஎம்கேல ஒரு 10 ஜாதி கட்சி தலைவர்கள வச்சிருக்காங்க. திமுகல ஒரு 10 ஜாதி கட்சி தலைவர்கள வச்சுக்கிட்டு, அவங்களுக்குள்ள மோதல் போக்க ஏற்படுத்திக்கிட்டு, தமிழர்களிடையே ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுல திராவிட கட்சிகள் கரெக்ட்டா இருக்காங்க. இந்த நிலை தமிழகத்துல இனி தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் அவர்களும் மேடைக்கு மேடை இத பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேரணும், ஜாதி மதத்த கடந்து நாம் தமிழரா ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையிலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. துரைமுருகன் அவர்களுடைய பேச்சுக்களையும், நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களையும் அவங்க தம்பிகள் பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல பரப்புரை செய்து தமிழக மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி வருகிறார்கள்.